Hi friends, welcome back to my channel. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10 CBSE தான் சோஷியல் இஷ்யூஸ் பற்றி. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தான் வந்து பண்ணனா. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ் பற்றின ப்ராஜெக்ட்டு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிடணும். இந்த ஃப்ரண்டில் இருக்க டெக்கரேஷன் எல்லாமே அவளோட ஓன் வந்து ஐடியா தான். எப்படின்னா அந்த ரெட் கலர் பெயிண்ட்டை வச்சு அந்த பிளட் ஸ்டைன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி அப்படியே வந்து பண்ணியிருப்பா. அதே மாதிரி பிக்சர் எல்லாமே வந்து நம்ம வந்து கூகுளில் வந்து எடுத்து சர்ச் பண்ணி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்தால் நம்ம வந்து எடுத்துக்கிடணும். இதில் வரக்கூடிய டாபிக் எல்லாமே ஃப்ரண்ட் பேஜில் நம்மளுக்கு வந்து வந்துடும். இதுவுமே வந்து அந்த பெயிண்ட் வச்சு தான் வந்து இன்ட்ரடக்ஷனுக்கு வந்து அந்த மாதிரி கை வச்சு அந்த மாதிரி போட்டிருப்பா. இதில் வந்து ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து அந்த பிக்சரை வந்து கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து டெக்கரேஷன் எதுவுமே இதை பண்ண வேண்டாம். அந்த மேலே வந்து சார்ட் பேப்பர் ஏதாவது ஒட்டனா ஒட்டிட்டு அந்த மேலே வந்து பிக்சரை வந்து பேஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் வந்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து சைல்டு மேரேஜ், அது ரிலேட்டடாக உள்ள பிக்சரை வந்து அதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் மேலே பார்த்திங்கன்னா நியூஸ் பேப்பரில் உள்ள கட்டிங்கை எடுத்து அப்படி லைட்டாக அது பிஞ்சு இருக்கிற மாதிரி நம்ம வந்து அதே மாதிரி போட்டுட்டு அவுட்லைனுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் ஸ்கெட்சை வச்சோ அப்படி இல்லைனா வாட்டர் கலர் வச்சோ நம்ம வந்து போட்டுக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா டவுரி சிஸ்டம். இதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரொம்ப டெக்கரேஷன் எதுவுமே பண்ண வேண்டாம். அந்த A4 ஷீட் இருக்கும், அந்த A4 ஷீட்லேயே வந்து கட்டமாக நம்ம வந்து டிசைன் மட்டும் போட்டுட்டு மேலே ஒரு சின்ன ஸ்கொயர் மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எழுதிட்டு கீழே வந்து எழுதிடலாம். அப்போ வந்து பார்க்கவும் நீட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு சின்னதாக ஒரு சார்ட் பேப்பர் எழுதிட்டு அதில் வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்து அதை ஒட்டிட்டு அதில் வந்து நம்ம வந்து ஓப்பன் அந்த மாதிரி எழுதிக்கிட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சைல்டு அப்யூஸ்மெண்ட்டு. அதுக்கும் அது ரிலேட்டடாக பிக்சர் வந்து கரெக்டாக நம்ம வந்து போட்டாலே அது வந்து சூப்பராக வந்து இருக்கும், பார்க்கறதுக்கும் அந்த ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ். இதுக்கும் அதே மாதிரி தான். இதுக்கு வந்து பிளாக் கலர் சார்ட் எடுத்து அதில் வந்து நம்ம வந்து A4 ஷீட்டு பதிலாக அதே சைஸில் கட் பண்ணிக்கிட்டு 2 பிக்சரை மட்டும் ஒட்டிட்டு அதுக்கும் சின்னதாக நம்ம வந்து பேப்பரில் எழுதி கட் பண்ணிக்கிடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சோஷியல் இஷ்யூஸ்னு பார்க்கும்போது வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு இதில் எல்லாமே வந்து அப்யூஸ் பண்ணுறது வரும். அந்த மாதிரிப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிக்சரை நம்ம வந்து ஒட்டினா சூப்பராக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஜெண்டர் ரேஷியோ. அதுக்கும் நம்ம வந்து சும்மா அந்த பிக்சர் வந்து அந்த ஒட்டாண்டாம் அதை லைட்டாக வந்து நம்ம வந்து வரைஞ்சிட்டு இந்த டீட்டெயில் மட்டும் எழுதினாலே போதும், சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கன்க்ளூஷன். இதிலே வந்து நியூஸ் பேப்பரை தான் லைட்டாக வந்து சைடில் மட்டும் கட் பண்ணி நம்ம வந்து ஒட்டி டீட்டெயில் எழுதினா சூப்பராக இருக்கும். இவ்வளோ தான். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.